ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாறை மீன் குழம்பு மிகவும் சுவையாக செய்ய போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 வாட்டி கழுவிக்குங்க. நல்லா சுத்தமாக கழுவிக்கிட்டு நம்ம மீன் குழம்பு செய்வதற்கு சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, 3 தக்காளி, கழுவி வச்ச மீனெல்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம சொன்ன பொருளெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைப்போம்ல கறி செய்கிறக்கு அந்த கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க எண்ணெய் ஊற்றி. நெக்ஸ்ட்டு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணெய், சின்ன வெங்காயம் நிறையா போட்டு கருவேப்பிலை, மிளகாய், கடலை பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தேவைப்படுறதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஃபிஷ் கறி மசாலா, மீன் குழம்பு சக்தி மசாலாலாம் நம்ம எடுத்துருக்குறோம். சக்தி மசாலா தூள், மீன் குழம்பு பொடி போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம மீன் துண்டுகளை போட்டுக்கிறோம். மீன் துண்டுகள் நல்லா 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், நல்லா வேந்து வரணும். வேக வைத்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு ரெடி. சுகர் இருக்கிறீங்களாம் மீன் குழம்புல இருக்கிற மீன் நிறையாவே சாப்பிடலாம், ரொம்ப சத்தானது. குழந்தைகளுக்கு இது மாதிரி நல்லா செஞ்சு கொடுங்க. மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்க, பெரியவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா 20 நிமிஷம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.